5 நாட்கள் ஒரு பாறைக்குள்ள சிக்கிய ஒரு மனிதன் உயிர் பிழைக்க அவர் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? இப்ப நான் சொல்ல போறது ஒரு கற்பனை கிடையாது, உண்மையான நடந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் விளக்கமா நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை பத்தி உங்களுக்கு நான் விளக்கமா நான் சொல்றேன். 2003ஆம் ஆண்டு அமெரிக்காவின் உட்டா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆபத்தான கெனயான் பகுதிக்கு ஆரோன் ரால்சன் அப்படின்ற ஒருத்தர் அட்வென்ச்சர் எத்தியாஸ்டிஸ் தனியாக ஹைக்கிங் போயிருக்காரு. அவருக்கு மலைப்பகுதிகளில் தனியாக பயணம் செய்வது ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த நாள் அவர் எடுத்த ஒரு முடிவு அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஒரு குறுகலான கெனயானுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கும் போது ஆரோன் ஒரு பெரிய பாறை பக்கத்துல போயிருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த பாறை நகர்ந்து கீழே விழுந்திருக்கு. அந்த மிகப்பெரிய பாறை ஆரோன் வலது கைய இன்னொரு பாறைக்கும் கெனயான் சுவருக்கு இடையில சிக்க வச்சிருக்கு. அந்த பாறை சுமார் 800 பவுண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 360 கிலோ எடையுள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. ஆரோன் முதல்ல பாறையை நகர்த்த முயற்சி பண்ணியிருக்காரு, தள்ளி பார்த்திருக்காரு, இழுக்க முயற்சி பண்ணியிருக்காரு, தன்னிடம் இருந்த டூல்ஸை கூட பயன்படுத்தி பார்த்திருக்காரு. ஆனா அந்த பாறை அசைக்கவே முடியல. யாருக்கும் தெரியாம 127 மணி நேரம் இதுதான் ரொம்பவே பயங்கரமான ஒரு பகுதி. ஆரோன் தனியாக ஹைக்கிங் போய் இருந்ததால அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியல. அவரோட இருந்த தண்ணீரோ உணவோ குறைந்து கொண்டே இருந்திருக்கு. பகல்ல கேனயான்ல கடுமையான வெப்பம், இரவுல கடுமையான குளிர் இருந்திருக்கு. ஆனா ஆரோனோட கை மட்டும் அந்த பாறைக்குள்ள அப்படியே சிக்கி இருந்திருக்கு. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், இப்படியே சுமார் 127 மணி நேரம், அதாவது 5 நாட்களுக்கு மேல அவர் அங்க தனியாக உயிரோட போராடி இருக்காரு அப்படின்றத சொல்லணும். பல மணி நேரம் முயன்ற பிறகு ஆரோன் ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை உணர்ந்திருக்காரு. அந்த பாறையை தன்னால் நகர்த்தவே முடியாது, அங்கே இருந்தா தண்ணீர் தீர்ந்து தான் இறந்துவிடும் வாய்ப்பு அதிகம் என்பதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால உயிருடன் வெளியேறுவதற்கான அவர் தனது வாழ்க்கையிலேயே ரொம்பவே பயங்கரமான ஒரு முடிவை எடுத்திருக்காரு. தன்னிடம் இருந்த சிறிய மல்டி டூலை பயன்படுத்தி பாறையில சிக்கியிருந்த தனது வலது கையை தானே வெட்டிக்கிட்டாரு. அந்த முடிவு அவருக்கு எவ்வளவு வேதனையானதாக இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆனா அவருக்கு முன்னாடி இருந்த ஒரே இலக்கு எப்படியாவது உயிரோட வெளியே வரணும். கையை விடுவிச்சதுக்கு அப்புறம் அவர் கேனயான்ல இருந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. கையை விடுவிச்ச உடனே ரெஸ்கியூ கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஆரோன் இன்னும் ஆபத்தான கேனயான்குள்ளதான் இருந்திருக்காரு. கடுமையான வலியோட பல மைல்கள் நடந்து வெளியேற ட்ரை பண்ணியிருக்காரு. இறுதியில ஒரு டச்சு சுற்றுலா குடும்பத்தை சந்திச்சிருக்காரு. அவங்க ஆரோன் நிலைய பார்த்து உடனடியாக உதவி கேட்டிருக்காங்க. ரெஸ்கியூ டீம் அங்க வந்து ஆரோன் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவ உதவிக்காக அடைச்சிட்டு போயிருக்காங்க. பல நாட்கள் மரணத்தோட விளிம்புல இருந்த பிறகு ஆரோன் உயிரோட மீட்கப்பட்டிருக்காரு.